வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மிதுன ராசி மகர லக்னம். இந்த மிதுன ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களை தைரியம் மிக்கவர்கள், சமயோகித புத்திசாலிகள், விடாமுயற்சி உடையவர்கள், பிடிவாதக்காரர்கள் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாக இவங்க காரியங்களில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் அந்த காரியங்களை விடாமுயற்சியோடையோ அல்லது பேச்சு சாமர்த்தியத்தாலேயோ சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இயற்கையாகவே ஒரு அசாத்திய தைரிய மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. அதனாலேயே பிடிவாத குணம் அப்படிங்கிறது இவங்களுடைய உடன் பிறந்த குணமாக இருக்கும். ஆனால் சமயோகித புத்திசாலித்தனத்தோடு இவங்க இருக்கிறதுனால இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. அதாவது சிரிக்கிற இடத்துல சிரிக்கணும், முறைக்கிற இடத்துல முறைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதே போல் எப்போ சிரிக்கணும் எப்போ முறைக்கணும் அப்படிங்கிறதும் இவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சும்மா எடுத்தவங்க ஊற்றோன்னு உணர்ச்சி வசப்பட்டு அன்பையோ கோபத்தையோ வெளிப்படுத்தக்கூடியவங்க அல்ல. எதாக இருந்தாலும் நேரங்காலம் பார்த்து செயல்படுத்தக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. நார்மலாகவே இந்த பேச்சு சாமர்த்தியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம் உண்டு. ஜென்ரலாக இந்த மிதுன ராசி அப்படின்னு வந்துட்டாலே பேச்சில் கொஞ்சம் கெட்டிக்காரங்களாகத்தான் இருப்பாங்க. அதில் இந்த மிதுன ராசி மகர லக்னம் அப்படின்னு வரும்பொழுது இவங்க பேச்சு ஆற்றல் மிகுந்தவங்களாகவே இருப்பாங்க. இவங்களால் பேசாமல் இருக்கவே முடியாது. அளவுக்கு அதிகமாக பேசுவாங்க. அதே நேரம் வசீகரத்தன்மையான பேச்சை உடையவங்களாக இருப்பாங்க. பேச்சாலே காரியங்களை சாதிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. இவங்க நினச்சாங்க அப்படின்னா கோபமாக இருக்கக்கூடியவங்களை குணமாக மாற்றவும் முடியும், குணமாக இருக்கக்கூடியவங்களை கோவப்பட வைக்கவும் முடியும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு பேச்சு சாமர்த்தியம், பேச்சில் திறமை அப்படிங்கிறது உண்டு. பட் ஜென்ரலாகவே இந்த மிதுன ராசி மகர லக்னம் அப்படிங்கிறது நட்பை அதிகம் விரும்பக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நண்பர்களை சேகரிக்கணும் அப்படிங்கிற ஆவல் அதிகமாக இருக்கும். கடைசிக்கு உண்மையான ஒரு 4 பேரையாவது ஒரு நண்பர்களாக நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும். அதனால் இயற்கையாகவே இவங்க நட்பை போற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க, நட்பை வளர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க, நண்பர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இவங்களுக்கு இருக்கும்.
அதே போல் வேலை சார்ந்த விஷயங்களில் தீவிர மனப்பான்மை உடையவங்க. முதல்ல ஜோலியை பாரு அப்புறம் ஜாலியை பாரு அப்படிங்கிறதான் இவங்களுடைய தத்துவமாகவே இருக்கும். அதனால் இவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு வயது வரைக்கும் விளையாட்டுத்தன்மையோடு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பொருளாதாரம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இவங்களுடைய முழுமையான வாழ்க்கையாகவே மாற ஆரம்பிச்சிடும். காசு பண சமாச்சாரங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், வேலை தொழில் சமாச்சாரங்கள் இப்படின்னு எப்போவுமே தன்னை பிஸியாக வச்சுக்கிறதுலே அவங்க ஈடுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு என்ன தேவை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை, எங்கேயாவது வெளி இடங்களுக்கு போகணும் வரணும், ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேலை செய்யும்போது வேலை செய்யணும், அதுக்கேற்ற அளவுக்கு ரிலாக்ஸாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே தான் இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நல்ல வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். இது பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசைகள் தான் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஆசைகள் மட்டும்தான் இவங்களுக்கு பிரதானமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இதை நோக்கி தான் இவங்களோட லைஃப் ஸ்டைலும் போய்கிட்டே இருக்கும். மற்ற ராசி லக்னக்காரங்களுக்கெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் மிதுன ராசி இந்த மகர லக்னம் வரும்பொழுது இதை நோக்கி தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம்ங்கிறதே போயிட்டு இருக்கிறதுனால இவங்களோட வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதி இது சார்ந்த விஷயங்களே தான் அமைஞ்சிருக்கும். வெளியே இருந்து பார்க்கக்கூடியவங்களே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன நல்லா வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா ஊர் சுற்றுறாங்க, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஏதோ ஒரு வகையில் எல்லாமே இவங்களுக்கு தானாக அமையக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிடவும் செய்யணும். சுய ஜாதக அடிப்படையில் கிரகங்கள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்களாக முன்னாடி சொன்ன அனைத்து விஷயங்களுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முழுமையாக நல்ல விஷயங்களாக இவங்களுக்கு அமையச் செய்யும். அதாவது கஷ்டப்படுவாங்க ஆரம்பத்தில், அதுக்காக முயற்சி செய்வாங்க. ஆனால் அவங்களோட முயற்சிகள் அவங்களுக்கு கைகூட ஆரம்பிச்சிடும். ரொம்ப பெரிய அளவில் எதையும் செய்து கொடுக்கல அப்படின்னாலும் கூட குறை வைக்காத அளவுக்கு மற்றவங்க பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையில் அவங்களுடைய முயற்சிகளுக்கு இது சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். பட் அதுவே சுய ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லாத பட்சத்தில் இது சார்ந்த விஷயங்களில் கடினமான முயற்சிகளை அவங்க கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அதில் ஒரு 50% அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைவேறிக்கிட்டு இருக்கும். அதாவது அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். பட் அந்த வாழ்க்கையில் திருப்தியாக இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரியான சலிப்பும் வெறுப்பும் கோபமும் சங்கடமும் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் உழண்டு கொண்டு இருக்கக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த சுய ஜாதக அமைப்பில் சுக கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை அப்படிங்கிறது இருக்கும். பட் அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதில் கொஞ்சம் சஞ்சல மனப்பான்மையோடு இவங்க உழன்று கொண்டு இருப்பாங்க. இதுதான் விஷயம். பட் எப்படி இருந்தாலும் இந்த மிதுன ராசி மகர லக்னம் அப்படின்னு வரும்பொழுது மெயினாக இந்த வேலை சார்ந்த விஷயங்கள், பொருளாதார ரீதியான விஷயங்கள் மற்றும் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இந்த விஷயங்களை தான் பெரும்பாலும் அவங்க பேச்சு சாமர்த்திலேயே எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மை பெற்றவங்களாகவும் அவங்க இருப்பாங்க. பேச்சுவார்த்தைகளில் மிகுந்த வசீகரத்தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. பட் என்னென்னா இவங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. கடினமான முயற்சி உடையவங்க தான். விடாப்பிடியாக இருந்து காரியம் சாதிக்கக்கூடியவங்க. பெரும்பாலும் இவங்களுடைய முயற்சிகள் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் தான் அதிகமாக இருக்கும். சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களும் ஒரு அளவான தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் சாதகமான அமைப்புகள் என்பது இது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு உண்டு. பூர்வீக வகையிலும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். சுய சம்பாத்திய வகையிலும் கூட இவங்களுக்கு வீடு வாகன யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அதே போல் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். ஏதோ ஒரு பொருளை வாங்கி இஎம்ஐ கட்டுற மாதிரியாவது இவங்களோட சூழ்நிலைகளை இவங்க மாற்றிக்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களை இவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. அதுவும் சுய ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த கடன் சார்ந்த விஷயங்களை முழுவதுமாக தடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கடன் விஷயங்களில் ஈடுபடும் பொழுது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கும். அது முடிவே இருக்காது. அதுக்கப்புறம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எல்லாமே கடனுக்கே சரியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி நிலைகள்லாம் கொண்டு வரும். அதனால் இந்த சுய ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. அதுவே சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த கடன் விஷயங்களில் ஈடுபடுவாங்க. பட் அது எப்படியோ ரொட்டேஷன் பேஸில் சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
இப்போ ஜென்ரலாகவே இந்த மிதுன ராசி மகர லக்னம் அப்படின்னு வரும்போது இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடுகளை உண்டாக்கிட்டு இருக்கும். அதே போல் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது உண்டு. பட் அந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிக செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். நார்மலாகவே இவங்களுக்கு கொஞ்சம் ஊர் சுற்றக்கூடிய இயல்பு அப்படிங்கிறது உண்டு. நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் போகிறது, இல்லை ஜஸ்ட் டைம் பாஸ்க்காவது எங்கேயாவது ஒரு சின்ன ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வரக்கூடிய நிலைகள், ஏதோ ஒரு வகையில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புதிய இடங்களுக்கு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை உடையவங்க தான். வெளி இடங்களுக்கு போனாலே செலவு செய்யாமல் இவங்களால் இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் விரயம் ஆகிக்கொண்டே தான் இருக்கும். அந்த வகையில் இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் அது சார்ந்த விஷயங்கள் நிறைய விரயங்கள், அலைச்சல்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. ஆன்மீக ரீதியான விஷயங்களில் சாதகமான தன்மைகள் இருக்கும். பெரும்பாலும் இந்த மிதுன ராசி மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ஆன்மீக விஷயங்களில் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. அதாவது ஜென்ரலான விஷயங்களாக இருக்கும். ரொம்பவுமே அதுக்குள்ளே மூழ்கக்கூடியவங்களும் அல்ல, அதுக்காக ரொம்பவுமே எதையுமே கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடியவங்களும் அல்ல. அதாவது சும்மா ஜஸ்ட்டு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும். கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டும் வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது அப்படின்னு அதுக்குள்ளேயே மூழ்கி இருக்கக்கூடியவங்க இல்லை. அதனால் இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள், ஆன்மீக ரீதியான வாழ்க்கை முறைகளில் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க. இன்னொரு விஷயம், பிரயாண பிரியர்கள். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்களுக்கு நிறைய வெளி இடங்களுக்கு போய் வரணுங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது இவங்க இயற்கையாகவே கடினமாக வேலை செய்யக்கூடிய இயல்பு இருக்கும். ஆனால் அதுக்கு ஏற்ற அளவுக்கு ரிலாக்ஸேஷனும் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. பட் அதுலேயுமே ஒரு அளவான ஈடுபாடுகள், ரொம்பவுமே என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளேயே மூழ்கி இருக்கக்கூடியவங்க அல்ல. ரொம்ப வேலை செஞ்சுருக்கோம், கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, ரெஸ்ட் எடுப்போம். வாரத்தில் 6 நாளும் வேலை செஞ்சுட்ருக்கோம், ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் தான் இருக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ எங்கேயாவது சும்மா ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வெளியில் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் இவங்களுக்கு இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த பிரயாண விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டி கழிப்புகள் பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் நிதான மனப்பான்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க அவசரக்காரங்க தான். ஆனால் காரியத்தில் ஈடுபடும் பொழுது இவங்க எடுத்த கோத்தனை எதையும் செய்ய முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் இவங்க போவாங்க. எல்லாமே ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு விஷயத்தை செய்கிறோம், நாளைக்கு அதோட ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி செய்கிறோம் அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் கழித்து தான் ஒரு ரிசல்ட்டே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான காரியங்களை தான் இவங்க பெரும்பாலும் ஈடுபட்டு வரவும் செய்வாங்க. அதனால் இவங்களுடைய காரியங்களில் பெரும்பாலும் நிதானத்தன்மை அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க தான். இயல்பாகவே இவங்களுக்கு குடும்பத்தில் பிரியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க. பட் இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கையில் ஒரு விதமான சலிப்புகள் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன செஞ்சாலும் இவங்க நம்மளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்களே அப்படின்னு இவங்க கொஞ்சம் புலம்பவும் செய்வாங்க. பட் இருந்தாலுமே குடும்பத்தை விட்டு கொடுக்காதவங்களாக இருப்பாங்க. எங்கேயுமே தன்னுடைய குடும்பத்தை பற்றி பெருமையாகவே பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தாலும் வெளியில் நம்மளை பற்றி 4 பேர் நல்ல விதமாக தான் நினைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைகளை தான் இவங்க வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இயல்பாகவே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் இருக்கும். குடும்பத்தை விட்டு கொடுக்காதவங்களாக இருப்பாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சலிப்புகள், வெறுப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் குடும்ப உறவுகள் வகையில் கூட சாதகமான தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்கும். பெற்றோர்களுடைய அரவணைப்புகளை பெற்றவங்களாகத்தான் இருப்பாங்க. அதாவது இவங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப பெற்றோர்களுடைய விஷயங்கள், காரியங்களில் சாதகமான தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். பெரும்பாலும் இவங்களுடைய இல்லங்களில் தாயாரோட கை தான் கொஞ்சம் ஓங்கி இருக்கும். முக்கியமான குடும்ப விஷயங்கள், காரியங்கள்லாம் அவங்க சைடில் தான் எல்லாமே நடக்கும். இவங்களைப் போலவே இவங்களுடைய தாயாரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாதக்காரங்க தான். ஒரு விடாமுயற்சி உடையவங்க, ஒரு தைரியம், தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க தான். பல விஷயங்கள், காரியங்கள் அவங்க மூலமாக தான் இவங்க கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இவங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா ஒரு புத்திசாலித்தனம் மிக்கவங்களாக இருப்பாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா காரியத்தில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க. எப்போவுமே தன்னுடைய வேலை தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் குடும்பம் அப்படிங்கிற சூழ்நிலையை பார்ப்பாங்க. பெரும்பாலும் எங்களுடைய ஃபேமிலிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். எப்போவுமே இந்த காசு பண விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். எல்லாருமே ஏதோ ஒரு வேலையில், ஏதோ ஒரு காரியத்தில் பிஸியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இவங்களுடைய தந்தையும் பார்த்திங்கன்னா எப்போவுமே தன்னுடைய காரியங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெற்றோர்களுடைய சில இயல்புகளை இவங்ககிட்ட முழுமையாக பார்க்கவும் முடியும்.
உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பெரும்பாலும் உடன்பிறப்புகளோட ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெற்று வருவாங்க. கால நேரங்களுக்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய அரவணைப்பு அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். திருமண விஷயங்கள், கணவன் மனைவி உறவுகள் பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமான தன்மைகள் தான் இருக்கும். இவங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்கப்பெற்றவங்களாக இருப்பாங்க. இவங்களைப் போலவே இவங்களுடைய வாழ்க்கை துணையும் பார்த்திங்கன்னா வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய விஷயங்கள் அதிக ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பாங்க. உண்மையிலே இவங்க இளம் வயதுலேருந்தே நிறைய இடங்களுக்கு போய் வரக்கூடிய நிலைகளில் தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணிட்டு கொண்டே இருப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் அப்படிங்கிறது கம்பல்சரியாக மாறிடும். ஏதோ ஒரு இடங்களுக்கு கம்பல்சரியாக போயிட்டு வர மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களைப் போலவே உங்களுடைய வாழ்க்கை துணையும் பார்த்திங்கன்னா இந்த உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க இந்த காசு பண விஷயங்கள், பொருளாதார நிலையில் முன்னேற்றம் பெறணும், சேமிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லா விஷயமும் செய்வாங்க. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இவங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், நல்லா ஜாலியாக செலவு பண்ணி ஊர் சுற்றணும் அப்படிங்கிற நினப்பு தான் அதிகமாக இருக்கும். இல்லைனா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு விரயமாகிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையில் செலவுகள், விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதாவது அவங்களாகவே அதில் ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற பட்சத்திலும் கூட ஏதோ ஒரு வகையில் இந்த விரயங்கள், செலவுகள் தவிர்க்க முடியாத வகையில் அவங்க மூலமாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். மற்றபடி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இவங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான அமைப்புகள் தான் உண்டு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இவங்களுக்கு ஓரளவுக்கு கைகூடிய வரும். பெரும்பாலும் திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுலேயும் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான தன்மைகள். நார்மலாகவே மிதன ராசி, மகர லக்னம் அப்படிங்கிறது குழந்தைகளுடைய விஷயங்களும் ஒரு தனி கவனம் செலுத்தக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய குழந்தைகள் பெரும்பாலும் குடும்ப பாசம் மிக்கவங்களாக இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய குழந்தைகளும் கூட பேச்சில் வல்லவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பல விஷயங்கள் குழந்தைகள் வகையில் சாதகமான தன்மைகள் இவங்க என்பது உங்களுக்கு உண்டு. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு. ஜென்ரலாகவே இவங்க உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகம் காட்டக்கூடியவங்க தான். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நண்பர்களை உருவாக்குவதில் இவங்களுக்கு விருப்பம் அதிகம். நட்பு வட்டாரத்தை விரித்து கொண்டே போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. எல்லார்கிட்டையுமே இயல்பாக பழகக்கூடிய குணம் இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில் சில நண்பர்கள், உறவினர்களை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். சில முக்கியமான காரியங்களுக்கு, சில முக்கியமான நிகழ்வுகளுக்கு, அது நல்லதாகட்டும் அல்லது கெட்டதாகட்டும், அது அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் அது நடக்கும். அந்த மாதிரி சில முக்கியமான நிகழ்வுகளுக்கு இவங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருப்பாங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான தன்மைகள் தான் இருக்கும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்க எப்போவுமே வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் அதிக கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த சுயத்தொழில் சார்ந்த விஷயங்களும் ஈடுபாடுகள் இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஆர்வம் காட்டக்கூடியவங்க தான். எல்லாமே இவங்களுக்கு பொருத்தமான விஷயமாகத்தான் இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தகவமைத்து கொண்டு செயல்படக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. பட் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். எடுத்தவங்க தானே எதையும் செய்ய முடியாது, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். மற்றபடி தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான தன்மை என்பது உங்களுக்கு உண்டு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான ஈடுபாடுகள் இருக்கும். அது சார்ந்த விஷயங்களில் கூட சில சாதகமான அமைப்புகளை இவங்களால் பார்க்க முடியும். ஸோ ஓவராலாகவே இந்த மிதுன ராசி, மகர லக்னம் என்பது அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப ஒரு மாடர்ன் லைஃபுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. சுய ஜாதகம் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இல்லாத பட்சத்தில் அது கிடைக்கப்பெறும், ஆனால் நிம்மதி இருக்காது. அதுக்குள்ளே உழன்று கொண்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.